பாண்டியன் வீட்டில் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே வானதி வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன தம்பி வளர்த்து வச்சுருக்கீங்க, அவன் பண்ண காரியத்தை பார்த்தீங்களான்னு சொல்லி சேரனை ரொம்பவே திட்டுறாங்க. இப்படி ஊரெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த பேர் நார வேண்டாம், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்கன்னு நிலா சொல்கிறாங்க. அது எங்களுக்கு கேவலம் கிடையாது, வானதிக்கு தான் அசிங்கம், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வந்து பேசுங்கன்னு நிலா சொன்னதுமே எல்லாருமே வீட்டுக்குள்ளே வராங்க. உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து பேசணும்னு எங்களுக்கு தலையில் எழுதியிருக்குது அப்படின்னு புலம்பிகிட்டே உள்ள வந்து, இந்த மாதிரி உங்கள் தம்பி பண்ணதுனால தான் இப்போ என்னோட பொண்ணோட கல்யாணமே நின்று போச்சு, அவளுக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருந்தது, அதனால் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமேன்னு நாங்கள் ஆசைப்பட்டா இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், அது எப்படி, நான் ஊரில் இல்லாத நேரமாக தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுப்பீங்களா, நான் ஊரில் இருக்கும்போது உங்களால் முடிவெடுக்க முடியாதான்னு கேட்குறாங்க. வானதியோட அம்மா வீட்டில் உள்ள எல்லாரையுமே பார்த்து, நீங்கள்லாம் மனுஷங்க தானா இல்லை வேற எதுவுமா, உங்களுக்கெல்லாம் ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா, இப்படி நல்லா இருக்க குடும்பத்தில் இப்படி உன் தம்பியை வச்சு இவ்வளோ கேவலப்படுத்த வச்சிட்டல என் குடும்பத்தை, என் தெருவில் இப்போ தலகாட்ட முடியலை, அந்தளவுக்கு கேவலப்படுத்திட்டான் உன் தம்பி, நீங்கள்லாம் எப்படி நல்லா இருப்பீங்க, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ரொம்பவே வார்த்தைகளை விடுதாங்க. இதை கவனித்த சோழன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக பேச பாருங்க, இதில் வானதியோட வாழ்க்கையும் தான் இருக்குது, நீங்கள் இப்படி தாம் தூம்னு கத்துனீங்கன்னா நாம் என்ன பேச முடியும், இதுக்கு நீங்கள் வெளியில் நின்னே சண்டை போட்டுட்டு போயிடலாமேன்னு சொல்கிறாங்க. சேரன் ரொம்பவே பொறுமையாக சொல்கிறாங்க, இதை பாருங்க, நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அவங்க ரெண்டு பேத்தையும் மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கலாம், என் தம்பி இந்த மாதிரி பண்ணுவான்னு சத்தியமாக நானே நினச்சி பார்க்கல, அவன் மேலே எனக்கு எப்போதுமே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையை அவனே கெடுத்துக்கிட்டான், நான் என் தம்பியை அடிக்க தான் செஞ்சேன், இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே என் தம்பியை என் வாழ்க்கையில் நான் அடித்ததே கிடையாது, இவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னா நம்ம அதுக்கான வேலைகளை அடுத்தடுத்து பார்த்தே தான் ஆகணும், எப்படியாவது வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இதை கேட்ட வானதியோட அம்மா, இப்போ தானே தெரியுது, நீ சொல்லி தான் உன் தம்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நீ தான் சொல்லி கொடுத்துருப்ப போலுக்கு, என்ன குடும்பமையா நீங்கள்லாம், சரியான ஒழுக்கங்கட்ட குடும்பமாக இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு நீ தான் இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட நடந்துரு, அதுக்கப்புறம் கர்ப்பமாகிட்டா எப்படியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு பிளான் போட்டு கொடுத்துருப்ப போலுக்கு, நீ எல்லாம் ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க வானதியோட அம்மா. பாண்டியன்கிட்ட ஏற்கனவே வானதி ஃபோனில் நடந்து எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் கர்ப்பம்லாம் கிடையாது, வீட்டில் இந்த மாதிரி கட்டாய கல்யாணம் பண்ண வச்சுருந்தாங்க, அதனால தான் நான் அந்த மாதிரி அவசரப்பட்டு பொய் சொல்லிட்டேன் பாண்டின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீ இப்போதைக்கு உன் வீட்டில் சொல்லாத, இதை வச்சு எங்கள் அம்மா என்னை மறுபடியுமே வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், இந்த உண்மை கொஞ்ச நாளைக்கு தெரியாமல் இருந்தால் என்னை அப்படியே கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, ப்ளீஸ் பாண்டின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால தான் பாண்டியனும் வாயை மூடிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் தன்னோட அண்ணனை இப்படி வானதியோட அம்மா ரொம்பவே அசிங்கமாக பேசும்போது பாண்டியனுக்கு இதுக்கு மேலே பொறுக்க முடியலை. அதே நேரம் நிலாவுமே ஒரு தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, வானதிக்கும் பாண்டியனுக்கும் நாங்கள் இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பிளான் போட்டோ அதே மாதிரி திட்டம் போட்டோ நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது, காதல்ங்கிறது தானாக வரக்கூடியது தான், அவங்க ஏதோ ஒரு வேகத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுக்காக இப்படி நீங்கள் குடும்பத்தையே கேவலப்படுத்துறது நல்லாவா இருக்குது, கொஞ்சம் வாயடக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவில் சேரன் நிலா எல்லோருமே பேசுகிறாங்க. நிலா பாண்டியன் கிட்ட தாலியை நீட்டுறாங்க, இதை வாங்கி வானதி கழுத்தில் தாலியை கட்டுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேரனுமே, தாலியை கட்டுடா, அந்த பொண்ணு வாழ்க்கையே இதில் தான் இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கெட்ட பேர் ஆகிடுச்சு நம்மளால், இனிமேல் நாம தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமா இருக்கணும், தாலியை கட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாண்டியனுக்கு மனசே கேட்கல. அண்ணே, நான் உண்மையை சொல்லிடுறேனே, நிஜமாவே வானதி கர்ப்பமாக இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சேரன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க.
என்னடா சொல்கிறேன்னு சொல்லி பாண்டியனோட சட்டையை பிடிக்கிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இல்லைண்ணே, நாம் ஊரில் இல்லாத நேரமாக வானதிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி இவங்க தானே திட்டம் போட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஊரில் எல்லாரும் முன்னாடியுமே வானதியை கூட்டி கொண்டு போய் வச்சுட்டு இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இதோ இருக்கிறான்ல வானதியோட அண்ணன், அவன் தானே இது எல்லாத்தையுமே நடத்தியிருக்கான். இப்படி கட்டாயப்படுத்தி தாலி கட்ட போகும்போது தான் வானதிக்கு என்ன சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுனே தெரியலை. ஏன்னா அவள் பிடிக்கலைன்னு சொல்லியுமே அந்த கல்யாணத்தை செய்ய தான் அவங்க ரெடியாக இருந்திருக்காங்க. அதனால தான் வானதி இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா. மற்றபடி எனக்கும் வானதிக்கும் எதுவுமே நடந்ததும் கிடையாது. நான் அந்த மாதிரி பையனும் கிடையாதுனே, என்னை நம்புன்னு சொல்கிறாங்க. உன் வளர்ப்பு இப்போ இல்லைனே, எப்போதுமே தப்பாக போனது கிடையாது. அதனால் நீ என்னை அந்த மாதிரி நினைக்காதனேன்னு சொல்கிறாங்க. இப்போந்தான் சேரனுக்கு எல்லா உண்மையுமே புரியுது. உடனே பாண்டியனை கட்டி பிடிச்சி, என்னை மன்னிச்சிருடா அண்ணே, அவசரத்தில் முடிவெடுத்து உன்னை நான் அடிச்சிட்டேன். சின்ன வயசுலேருந்து நான் உன்னை அடித்ததே கிடையாது. இந்த மாதிரி பண்ணதுக்கு அண்ணனை மன்னிச்சிருடான்னு சொல்கிறாங்க. அண்ணே, அதெல்லாம் பரவாயில்லண்ணே, ஆனால் வானதி இந்த மாதிரி பொய் சொல்லியிருப்பான்னு நானே நினைக்கலனே. அதனால தான் எனக்கு அன்னைக்கு என்ன பேசுனே தெரியாமல் அமைதியாக நின்றுட்டேனே, என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் வானதியோட அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் வானதியோட அண்ணன் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. எனக்கு தெரியும் இவன் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு உடனே வானதியோட அம்மா வானதியை கணத்தில் அடிக்கிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இப்படியா ஒரு பொய்யை சொல்லுவ? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக உன்னை நீயே கேவலப்படுத்திக்கிட்டியடி. இனிமேல் எவன் உன்னை கெட்டுவான்? அந்த மாதிரி பேசுகிறாங்க. இதை பாருமா, என்னை யாரும் கெட்ட வேண்டாம், என்னை பாண்டி கட்டிக்கிட்டா போதும், சரியா? நீ மறுபடியும் என் கல்யாணத்துலேயே வந்து நிற்காத. இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம்னு கட்டிக்கிட்டா அது பாண்டியை தான். நீ இந்த மாதிரி வேற என்ன செஞ்சாலுமே நான் இதே பொய்யை தான் ஊர் முழுக்க சொல்லுவேன், சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவுமே சேரன் அமைதியாக சொல்கிறாங்க, இதை பாருங்கள், அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்காதீங்க. கொஞ்ச நாள் போட்டும், வானதி படிப்பை முடிக்கட்டும், முடித்த கையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நாங்களே, நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. உடனே வானதியோட அம்மா, ஆமாம், உன்கிட்ட சம்மந்தம் பேசுகிறதுக்காக வந்தது, அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல, வா அப்படின்னு சொல்லி வானதியை இழுத்துட்டு போகிறாங்க. அவங்க போனதுமே நிலா, சோழன் 2 பேருமே சிரிக்கிறாங்க. பாத்தியா வானதிக்கு எப்படியாப்பட்ட மூளைன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் வானதி சரியான கில்லாடின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கா. நல்ல வேளை இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொன்னான். நான் கூட நிஜமாக தான் பாண்டியனோட குழந்தைய அவள் சுமக்குறாளோன்னு நினச்சிட்டேன்னு சொல்லி பாண்டியனை கலாய்ச்சி சிரிக்கிறாங்க எல்லாருமே. சேரனுமே நான் உன்னை தப்பாக நினச்சதுக்கு என்னை மன்னிச்சிருடான்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியனுமே, பரவாயில்லண்ணே, இந்த மாதிரி நிலமையில நான் கூட அப்படி தான் நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் சொல்கிறாங்க, நான் கூட இந்த சின்ன வயசுலேயே சித்தப்பா ஆயிட்டேனோன்னு சொல்லி ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். நல்ல வேலைண்ணே, தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க.